ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்டில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நீலா திருவண்ணாமலை போகும்போது கூடவே நம்ம சோழனோட அப்பாவும் சேர்ந்து போயிருந்தாங்க. அது இவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தது. ஆனால் போன இடத்துல சர்டிஃபிகேட் வாங்க போகிறதுக்கு பதிலாக நிலா பிரச்சனையை தான் வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டுமா கூட வந்த நடேசனுக்குமே கத்தி குத்தே விழுந்துச்சு. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. நிலா காலேஜுக்கு சர்டிஃபிகேட் வாங்க போன இடத்துல காலேஜில் ஒரு அட்டெண்டர் நிலாவோட அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நிலாவோட அண்ணனும் காலேஜுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணதும் இல்லாமல் கூட வந்த சோழனோட அப்பாவை கத்தியால் கையில் வெட்டிட்டாங்க. இதையும் நம்ம நிலா வீட்டில் வந்து சொல்லையுமே எல்லாருமே வருத்தப்படுறாங்க. உனக்கு எதுவுமே இல்லைல்ல நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும் இல்லை, அப்பா வந்ததால தான் இது வந்து எனக்கு விழலை, இல்லைன்னா நான் தான் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நிலாவுக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது, நமக்காக ஏன் இவங்க கத்தி குத்து வாங்கினாங்க, நம்ம அண்ணையா இவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்கான், அவன் ஏன் இப்படி பண்ணனான் அப்படின்னு சொல்லி தனியாக இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அண்ணியுமே கால் பண்ணி கேட்குறாங்க, என்னம்மா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம நிலா சொல்கிறாங்க, பிரச்சனையா பெரிய பூகம்பமே வெடித்த மாதிரி இருக்குது அண்ணி, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் என் அண்ணே, அவனுக்கு என்ன தான் வேணுமா, நான் எங்கேயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தில் புரியுறாங்க. அண்ணி, எனக்கு இருக்க இருக்க நம்ம குடும்பம் சுத்தமாக வெறுத்துருமோனே பயமாக இருக்குது, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் அவங்க வீட்டு பொண்ணு தானே, ஏன் அப்படி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டுக்காங்க, நான் எங்கேயாவது நல்லா இருந்துட்டு போகிறேன், அந்த எண்ணம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நிலா அவங்க அண்ணிக்கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. அங்கே சோழன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மேட்ரிமோனியில் போட்டதுலேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, அவங்களா தான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணு பேர் ஜோதி, நம்ம வேணும்னா பார்க்கலாமா, அண்ணனுக்கு செட் ஆகும்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நீங்களே பேசிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல்லவன், பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும் சரி நான் பண்ணுறேன், இந்தாங்க பொண்ணு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர்ட்டையுமே காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி இருக்க, நம்ம சேரனன்னா இன்னுமே கார்த்திகாவை மறக்க முடியாம அவங்களோட நினைவுகளோடயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருந்து சமைக்கும் போது கூட நம்ம கார்த்திகா கூட சமைச்சது, அவங்க வந்து மாமா நீங்கள் ரொம்பவே நல்லா சாப்பிட்றீங்கன்னு ஒவ்வொன்றையும் டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டது, அதே மாதிரி அவங்க திருட்டுத்தனமாக அந்த வீட்டுக்கு வர்றது, இது எல்லாமே நம்ம சேரனோட மனசில் ஆள் மனசுலேயும் பதிஞ்சிருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா யோசித்து அவங்க இன்னுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நிலா என்ன தான் சோழனோட அப்பாவை பார்த்து பயந்தாலுமே ஆனால் அவரையுமே அதட்டி வைக்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த கத்தி குத்துப்பட்டு கையில் காயமாயிருக்குது. ஆனால் இவங்க கரெக்டாக டைமுக்கு கொண்டு போய் மாத்திரையை கொடுத்து அதட்டி, இதை ஃபர்ஸ்ட்டு போடுங்க, எல்லார மாதிரியும் தானே உங்களுக்கு ரத்தம் வருது, எல்லார மாதிரி தானே உங்களுக்கு வலியும் இருக்கும், அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதட்டி அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. அவரும் ஃபஸ்ட்டு நான் போட மாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் இவங்க இப்படி அதட்டி அன்பாக கொடுக்கவும் வாங்கி மாத்திரையை போட்டுக்கிட்டாங்க. இருக்க இருக்க நம்ம நிலாவுக்கு சோழன் அப்பா மேலே இருக்கிற பயம் கொஞ்சம் மாறி அது பாசமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட முடியுது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.